முறையிலான மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி ஜனநாயகமும் அரசியல் சாசன அமைப்புகளும் வலுப்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் பெரும்பான்மையான மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு புரட்சிகரமாக எந்தவித பணபலம், ஆயுத பலம், படைபலம் எதற்கும் இடம் தராமல் ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி இன்றைய தினம் தமிழகத்திலே ஒரு பெரிய மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி ஒரு நல்லாட்சியை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையிலே இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையை அளித்து நாம் அமைத்த மகா கூட்டணியான அந்த 27 கட்சிகள் அடங்கிய கூட்டணியின் நிலைப்பாட்டை நம்முடைய முன்னாள் கூட்டணி கட்சி தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நம்முடைய கூட்டணியை மக்கள் கூட்டணி தலைமையை வெறுத்து அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய அநாகரிக செயல்களையும் சுட்டிக்காட்டும் முகமாக ஒரு மௌனமான வகையிலே எந்த விதமான படைபலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு இடத்திலேயும் இருந்து ஒவ்வொரு படித்த பண்பட்ட அந்த இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே ஒரு புதிய வரலாற்றை படைக்க வேண்டும், இந்த இருபெரும் திராவிட பேரியக்க சித்தாந்தத்திலிருந்து ஒரு மாற்று சித்தாந்தத்தை படைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற நம்முடைய கூட்டணி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே ராகுல் காந்தி அவர்களின்